முடியாத ஊராட்சி, அலுவலகத்தை பூட்டிய மக்கள், விழிபிதுங்கிய தலைவர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே பல மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே அரசத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட அடுத்தகுடி கண்மாய்க்கரை குடியிருப்பு பகுதியில் கடந்த 1 வருட காலமாக காவிரி கூட்டு குடிநீர் விநியோகம் செய்யாமல் இருப்பதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாக்கி வருவதாக சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலகத்தை பூட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவர் முருகேஸ்வரியின் கணவர் சரவணன் பொதுமக்களை சமாதானம் செய்ய முற்பட்டார். ஆனால் அவருடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பொதுமக்கள் பூட்டிவிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிக்க தண்ணீர் கிடைக்காததால் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்ல வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாவிட்டால் பல கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாக கிராமத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 1 வருஷமா தண்ணி கஷ்டம் அதிகமா இருக்கு எங்களுக்கு. நாங்களும் பஞ்சாயத்துல ஃபர்ஸ்ட் மனு கொடுத்தோம். அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு பண்ணாமல் இருக்கவும் நாங்கள் கலெக்டரை பார்த்தோம். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அவங்க வாங்கி ஓரமாக போட்டாங்க. எங்களுக்கு இது வரைக்கும் தண்ணி வரல. பிடிஓ, தாசில்தார், நாங்கள் வடிகால் வாரியம், போலீஸில் பண்ணி எல்லா மனுவும் கொடுத்து பார்த்துட்டோம். எது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ காலாச்சு? 1 வருஷமா நாங்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் இது வரைக்கும் நாங்களும் மனு கொடுத்துட்டோம். எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இனிமேல் எங்களுக்கு எதுவும் தண்ணி வரலைன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக பசுமறியல் தான் பண்ண போகிறோம்.